நோ நோ. No, no! இந்தா, ஏதாவது வாங்கி சாப்பிடு போ. இவன் என் மகன்தான். என் மனசு பதற விதத்திலே தெரியுது. ஆனா அதுக்கு ஆதாரம் வேணுமே. பொண்ணு தாய சோழ வந்தான்ல போய் பார்த்தாகணும். எப்படியோ என் பையனை நேர்ல பார்த்துட்டேன். எனக்கு இந்த நாள் சந்தோஷமான நாள். இனிமே எனக்கு என் பையன் போதும். இது தேவையில்லை. இறங்கு. சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? போ. நான் வந்துடுறேன் சார். வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. நான் அப்புறம் பேசுறேன். ஆமா பூமிகா, என்ன சந்தோஷமா படம் பாத்தீங்களா? இவ எங்க படம் பார்த்தா? மா தியேட்டர்ல தூங்கி தூங்கி விழுறாமா. டேய், கீத்து கொட்டகையில மண்ணை குவிச்சு வச்சு உட்கார்ந்து படம் பார்த்தவ ஏசி தியேட்டர் கூட்டு போனா கொட்டாவி தானே விடுவா? வசந்தா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? பூமிகா, படம் பாத்தியா பாக்கலையா? பார்த்தேன் மாமா. மச்சான் பக்கத்துல உட்காந்து படம் பார்த்ததுல எனக்கு அவ்வளவு சந்தோஷம். நல்லா இருந்துச்சா? சரிம்மா, படம் பாத்தியா? என்ன கதை? பூமிகா, என்ன யோசிக்கிற? சொல்லு. ஏய், சொல்றத கவனமா கேளு. அப்பாவுக்கு என் மேல சந்தேகம் ஜாஸ்தி. ஏற்கனவே உன்னை கோயில விட்டு போனேன்னு திட்டினாரு. அதே மாதிரி தியேட்டருக்கும் வெளியே நிப்பாட்டிட்டு போயிட்டு இருப்பேன்னு நினைச்சு உன்னை துருவி கேள்வி கேட்பாரு. படம் பார்த்த மாமான்னு அடிச்சு சொல்லணும், புரியுதா? சரிங்க மச்சான், சொல்லிடுறேன். என்ன சரிங்க மச்சான்? என்ன சரிங்க மச்சான்? படத்தோட கதை என்னன்னு கேட்பாரு, எப்படி சொல்லுவ? தெரியலையே மாமா. கதை கேட்டா நான் என்ன கதை சொல்றது? நான் சொல்ற மாதிரியே சொல்லணும், புரிஞ்சுதா? என்ன யோசிக்கிற? கவனமா கேளு. சொல்லுங்க மச்சான். படிச்ச ஒருத்தன் படிக்காத ஒருத்திய கல்யாணம் பண்றான். அவளை அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. இத தெரிஞ்ச அவ அவனுக்கு விவாகரத்தை கொடுத்துட்டு அவளே அவனுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா. கதை எப்படி? இதான் கதை. இது அப்படியே மறக்காம சொல்லணும். என்ன? ஏன் மச்சான், நீங்க சொன்ன கதையில பாதி கதை நம்ம கதை மாதிரி இருக்கு. பாதி இல்ல, முழு கதையுமே நம்ம கதை தான். சரி சரி, கதையை மனசுக்குள்ள சொல்லி பார்த்துக்கோ. என்ன சொல்லி பார்த்துட்டு இருக்கியா?
சொல்லி பார்த்துக்கிட்டேன் மச்சான். சொல்லி பார்த்துக்கோ அத அப்படியே வந்து சொல்லணும் என்ன? டேய் ம் என்னடி யோசிக்கிற? டக்குன்னு கதையை சொல்லு. இல்லத்த, கதையில ஏதோ விட்டு போயிடக்கூடாதுன்னு நல்லா யோசிச்சு பார்த்துக்கிட்டேன். யோசிச்சு பாத்துறல, நீ பார்த்த கதைய ஒரு விஷயத்த கூட மாத்தாம அப்படியே சொல்லு. உன் ஞாபக சக்தி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சொல்லு. அது வந்துட்ட, படிச்சவரு படிக்காத ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறாரு. பொண்டாட்டிய அவருக்கு பிடிக்காம போயிடுது. பொண்டாட்டிக்கு அது தெரிஞ்சு அவருக்கு விவாகரத்து கொடுக்கறா. கதை அது மட்டும் இல்ல, புருஷனுக்கு பொண்டாட்டிய வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறா. ரொம்ப நல்ல கதையா இருக்கே. ச்சே, நானும் உங்க கூட வந்து படம் பார்த்திருக்கலாம். மிஸ் பண்ணிட்டேன். என்னது? அத்தையும் மச்சானும் தானே படம் பார்த்தாங்க. இந்த படம் எந்த தியேட்டர்ல ஓடுது? நாளைக்கு நம்ம போலாமா? ஏய், என்ன கதறி இது? இந்த கதை அவனுக்கு பிடிச்சிருக்கு. சை, படிக்காத பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்? கதையா கதை. ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு அநீதி நடந்திருக்கு. இந்த கதையை போய் நல்லா இருக்குன்னு சொல்ற? ச்சே, இந்த மாதிரி ஒரு படம் தெரிஞ்சிருந்தா பூமிகாவை நான் அவன் கூட அனுப்பி இருக்கவே மாட்டேன். ஏண்டி இன்னும் நின்னுட்டு இருக்க? மதன் கூட உட்கார்ந்து படம் பார்த்த மயக்கத்துல அப்படியே நின்னுட்டு இருக்கியா? போய் வேலையை பாரு. என்னடா மெய் மறந்து கதை சொல்றா? இவ கூட உட்கார்ந்து எப்படிடா படம் பார்த்த? படம் பார்த்தேன், ஆனா இவளோட பார்க்கல. அப்ப யாரோட சேர்ந்து பார்த்த? ஒரு தேவதையோட படம் பார்த்தமா. யாரு அது? சஸ்பென்ஸ் மம்மி, சஸ்பென்ஸ். கூடி சீக்கிரம் உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தரப்போறேன். Just wait and see. டே யாரா இருக்கும்? என்ன எல்லாரும் உயிரோட வந்திருக்காங்க? அண்ணன் வச்ச குறி தப்பிருச்சா? ரோஜா, இங்க வா. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்ல ஏன் என்கிட்ட சொல்ல? ஏன் உங்களுக்கு தெரியாதா? உண்மையிலேயே தெரியாது. அர்க்காணி இங்கே எங்க கூட ரொம்ப காலமா இருக்கா. அதனால அவ பிறந்த நாள்னு எனக்கு தெரியும். நீ இப்பதானே வந்த? இல்ல, இன்னைக்கு என் பிறந்த நாள்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன் முத்து உங்ககிட்ட சொல்லலையா? ஏன் முத்து, ரோஜாவோட பிறந்த நாள்னு சொல்லிருக்கலாம்ல. ஐயோ மாமா, மறந்துட்டேன். ரோஜா, நம்பு ரோஜா, சத்தியமா மறந்துட்டேன். இல்ல, நீங்க எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்க. இன்னைக்கு என் பிறந்த நாளும் தெரிஞ்சும் அத பொருட்படுத்தாம என் பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி பில்டப் கொடுத்து அருக்காணி பிறந்த நாளை கொண்டாடி என்ன அவமானப்படுத்திட்டீங்க. என்ன அருக்காணி மாதிரி எடுப்பார் கைப்பிள்ள நினைச்சிட்டீங்களா? ரோஜா, சொல்லுமா, என்ன பிறந்த நாள் எல்லாம் கொண்டாடியாச்சா? கேக் வெட்டியாச்சா? என்னுடைய வாழ்த்துக்கள். என்னோட பிறந்த நாளை எல்லாரும் சேர்ந்து ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்கம்மா. என்னது கேவலப்படுத்திட்டாங்களா? யாரடி கேவலப்படுத்தினாங்க? என்ன கேவலப்படுத்தினாங்க சொல்லு. ஏன் பிறந்த நாள் கொண்டாடுதான் இங்க எல்லா ஏற்பாடும் நடக்குது நான் நம்பலாமா? கடைசியில என்ன ஏமாத்திட்டாங்கம்மா. என்னடி சொல்ற? புரியுற மாதிரி சொல்லுடி. நீ போன் பண்ணும்போது நாங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷப்பட்டோம் தெரியுமா? சொல்லு, என்ன ஏமாத்தினாங்க? ஏன் பிறந்த நாள தெரிஞ்சு என் பர்த்டேவை கொண்டாடாம அருக்காணி பிறந்த நாள கேக் வெட்டி கொண்டாடுறாங்கம்மா. என்னது அருக்காணியா? யாரு? அந்த கருவாச்சி பிறந்த நாளா? அவ பிறந்த நாளா கொண்டாடுறாங்க? ஏண்டி நீ நல்லா விசாரிக்கலையா? வீடே டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க, உன் மேல பாசமா இருக்காங்க அப்படி இப்படின்னு சொன்னியடி.
கடைசில கேக்க வெட்டும் போது தான் உனக்கு தெரிஞ்சதா அவ பிறந்த நாள்னு? ஆமாமா, எவ்வளவு ஆசையா வந்து நின்னு தெரியுமாமா? ஐயோ, இதுக்கு தான் நான் தலைப்பாடு அடிச்சுக்கிட்டேன். அந்த முத்து பையன் வேண்டாம், அந்த முத்து பையன் வேண்டான்னு. நீ தானடி அவனை கட்டிப்பேன்னு சொன்ன. மா, என்னம்மா இப்போ போய் இப்படி எல்லாம் பேசிட்டு? சரி, நல்ல நாள் அதுவுமா, உன் பிறந்த நாள் அதுவுமா கண்ணை கசக்கி நிக்காத. நீ கிளம்பி உடனே வீட்டுக்கு வா. உன் பிறந்த வீட்ல அந்த கருவாச்சி பிறந்த நாளை விட இங்க ஆடம்பரமா கொண்டாடுறேன். சரிம்மா, நான் இப்போ உடனே கிளம்பி வரேன். உடனே கிளம்பி வா, நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி வைக்கிறேன். சரிம்மா, இதோ கிளம்பிட்டேன், வந்துடுறேன். ரோஜா, நில்லு ரோஜா, எங்களை மன்னிச்சிரு ரோஜா. நீ நினைக்கிற மாதிரிலாம் வேணும்னே யாரும் இங்க நடந்துக்கல. ரோஜா, முத்துதான் மறந்துட்டேன்னு சொல்றான்ல, ஏன் நீயாவது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல? நான் சொல்லி என் பிறந்த நாள் கொண்டாடணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. சரிம்மா, எங்க பக்கமே தப்புன்னு வச்சுக்க. இப்போ நாங்க எல்லாரும் உன் பிறந்த நாளை கொண்டாடணும்னு பிரியப்படுறோம். நீ என்ன சொல்ற? எனக்கு பிடிக்கல. ரோஜா, இப்படி எடுத்தறிஞ்சு பேசினா எப்படிமா? இது பாரு, எங்க எல்லார் சார்பிலையும் அருக்காணி மன்னிப்பு கேட்டாலமா? அதுக்காக ரோஜா, உன் பிறந்த நாளை கொண்டாடணும்னு எல்லாரும் ஆசையா வந்தோம். கோவில்ல உன் பேருக்கு அர்ச்சனையும் பண்ணோம். உனக்காக பர்த்டே கேக்கும் வாங்கிட்டு வந்திருக்கோம். வா, எல்லாருமா சேர்ந்து உன் பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடுவோம். ரோஜா, இப்ப நீ ஒத்துக்க போறியா இல்லையா? அருக்காணிக்கு முத இடத்தை கொடுத்துட்டு என்ன ரெண்டா பட்சமா நடத்துறீங்களா? நான் என்ன அவள மாதிரி எடுபடியா? என்ன சமாதானப்படுத்துறதுக்காக என் பிறந்த நாளை கொண்டாடுறது என்னால ஏத்துக்க முடியாது. ரோஜா, இன்னைக்கு நம்ம 2 பேருக்குமே பிறந்த நாள். இத சந்தோஷமா கொண்டாடணும்னு சக்திக்கு ஆசைப்படுறாங்க ரோஜா. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் சொல்றத கொஞ்சம் கேளு ரோஜா. வா, வந்து இந்த கேக் வெட்டு வா. அருக்கானே, ரோஜா என்ன நினைச்சாலும் சரி, நம்ம கடமையை நாம செய்வோம். நீ ரோஜா கிட்ட அந்த கேக் எடுத்து கொடு. மா, என்னம்மா இன்னும் மௌனமா இருக்க? ரோஜாவுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுமா. அதான் கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்கல்ல, இவ பர்த்டேவை கொண்டாட சொல்லுமா. டேய், இது அவளோட கௌரவ பிரச்சனை. எனக்கு என் மருமக தான் முக்கியம். அம்மா, ரோஜா எங்களுக்கும் முக்கியம்தான். அவ மனசுல இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் வந்துடக்கூடாது. ரோஜா, அடம் பிடிக்காதம்மா. இத பாரு, அந்த கேக்க கட் பண்ணு. வேண்டாம்னு சொல்றேன்ல. சரி, இது எல்லாத்தையும் கலைச்சிட்டு திரும்ப டெக்கரேட் பண்ணிட்டு உன் பர்த்டே கொண்டாடலாம். தேவையில்ல. ரோஜா, ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? போன போட்டோம், அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல. வா, கேக் எடுத்துட்டு வா, வெட்டலாம். டா பாரு அருக்கானே, அந்த கேக்க ரோஜா கையில கொடு. கேக்க வெட்டி பிறந்த நாளை கொண்டாடுறதும் கொண்டாடாம போறதும் அது இஷ்டம். இந்த ரோஜா வாங்கிக்கோ. வேணாங்கறல. ஐயோ அம்மா, உன்ன நாங்க எவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசுறோம், நீ எங்களை அலட்சியப்படுத்துற, அவமானப்படுத்துற. நீ இந்த மாதிரி பண்ணறது என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. போதும், நீங்க எல்லாம் சேர்ந்தா என்ன கொச்சப்படுத்துறீங்க? நான் ஒண்ணும் அருக்கான மாதிரி ஒண்ணும் இல்லாதவ இல்ல. என் பிறந்த நாளை நான் ஏன் வீட்லயே கொண்டாடிக்கிறேன். தள்ளுங்க. ரோஜா, ரோஜா போவாத ரோஜா, சொன்னா கேளு ரோஜா, நில்லு ரோஜா. அச்சச்சோ, இன்னைக்கு சுப்ரியா கிட்ட ஐ லவ் யூ சொல்லி நம்ம லவ் டிக்ளேர் பண்ணணும். பதிலுக்கு அவளும் ஐ லவ் யூ சொல்லணும். சுப்ரியா என் காதலை ஏத்துக்கணும். ஏத்துக்குவாளான்னு தெரியலையே. மச்சான், காப்பி. பூமிகா, உன்னை எதிர்பார்த்து தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உட்காரு. வா உட்காரு. என்ன மச்சான், என்ன எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களா? நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க மச்சான். நீங்க கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நான் செஞ்சிடுறேன். பூமிகா, இன்னைக்கு என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத முக்கியமான நாள். அப்படியா?
அப்படியா? என்னன்னு சொல்லுங்க மச்சான். இத்தனை நாள் வரைக்கும் என் மனசுக்குள்ள நான் மட்டுமே வச்சிருந்த விஷயத்த என் ஃபியான்சி கிட்ட டிக்ளேர் பண்ண போறேன். என்னது பீங்கானா? என்ன மச்சான் அது? ஃபியான்சினா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு அர்த்தம். இத நான் எப்படி உன்கிட்ட சொல்லுவேன்? என்ன மச்சான் சொல்லுங்க. சொல்லாம யோசிச்சுட்டே இருக்கீங்க. சொல்லிட்டு யோசிங்க. சொல்றேன். முதல்ல நீ என்ன பண்றனா, மச்சான் நினைச்சது நடக்கணும்னு சாமி ரூமுக்கு போய் விளக்கேத்தி வை. நான் வந்து சாமி கும்பிடுறேன். மச்சான் நீங்க இந்த காபி குடிச்சிட்டு குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள சாமிக்கு பூ போட்டு விளக்கேத்தி எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சிடுறேன். ஆமா மச்சான், நீங்க வரதுக்குள்ள நான் எல்லாம் தயார் பண்ணி வச்சிடுறேன். இந்தாங்க காபி குடிங்க. காபி குடிச்சிட்டு சீக்கிரமா வந்துருங்க. என் ஃபியான்சி, நான் கட்டிக்க போற பொண்ணு சுப்ரியா. ஆமா மச்சானுக்கு அப்படி என்ன இன்னைக்கு முக்கியமான நாள்? மச்சான் மனசுல அப்படி என்ன விஷயமா இருக்கும்? ஒருவேளை நம்மள நினைச்சுதான் சொல்லிருப்பாரோ? அப்படி இருந்தாலும் இருக்கும்ல சாமி. என்னைக்கும் சாமி கும்பிடாத மச்சான் இன்னைக்கு கும்பிடுறாருன்னா அதிசயமால இருக்கு. மச்சானுக்கு இப்பதான் என் மேல கொஞ்சம் கொஞ்சமா பாசம் வர ஆரம்பிச்சிருக்கு. நான் சொல்றது சரிதானே சாமி? ஆமா சாமி, அன்னைக்கு அல்வா எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, காலையில என் முகத்துல தான் முழிக்கணும்னு சொல்றாரு. சாமி சாமி, இப்படிதான் என் மச்சான் என்கிட்ட எப்பவுமே அன்பா இருக்கணும். மச்சான் மனசுல நினைக்கிறது அப்படியே நடக்கணும் கன்னித்தாயம்மா. நீதான் என் மச்சானுக்கு துணையா இருக்கணும். கடவுளே, பூமிகா உனக்கு தீபம் ஏத்துற மாதிரி எனக்கும் சுப்ரியாக்கும் காதல் தீபத்தை ஏத்தி வைக்கணும். ஆண்டவா. வாங்க மச்சான், எல்லாம் தயாரா இருக்கு. வாங்க. மச்சான், நீங்க சொன்ன மாதிரி நீங்க சாமி கும்பிடணுன்றதுக்காக 10 நிமிஷத்துலயே தயார் பண்ணிட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரியே எல்லா காரியமும் நல்லபடியா நடக்கணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். மச்சான், நீங்க உங்க மனசுல என்ன காரியம் நினைச்சிருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்களேன். நானும் சேர்ந்து சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நான் சாமி கிட்ட சொல்லி நிறைவேற்ற சொல்றேன் மச்சான். நான் சுப்ரியா கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ல போறேன். என் லவ் சக்சஸ் ஆகணும்னு என் பொண்டாட்டி கிட்ட எப்படி நான் வேண்டிக்க சொல்ல முடியும்? இவளுக்கு தான் தமிழை தவிர வேற எந்த லாங்குவேஜுமே தெரியாது. இங்கிலீஷ்ல இவகிட்ட சொல்லி அவ வாயாலே நம்ம காதலையும் கடவுள் கிட்ட வேண்டிக்க சொல்ல வேண்டியதுதான். இவதான் என் மேல ரொம்ப பிரியமுள்ளவளாச்சே. இவ வாயாலே நமக்கு சுப்ரியாக்கும் உள்ள காதல் நிறைவேறணும்னு வேண்டுனா அது கண்டிப்பா நடக்கும். என்ன மச்சான் ரொம்ப யோசிக்கிறீங்க? சொல்லவா வேணாமான்னு யோசிக்கிறீங்களா? பூமிகா, அப்படிலாம் யோசிப்பனா? உன்கிட்ட சொன்னாதானே விஷயமே நடக்கும். ஏன்னா நீ தானே அதுக்கு ராசியான பொண்ணு. மச்சான், இப்ப நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் அத அப்படியே சாமி கிட்ட சொல்லிடுறேன். இரு, ஏன் அவசரப்படுற? உன்கிட்ட சொல்லாம இந்த விஷயத்த நான் வேற யாருக்கிட்ட சொல்ல போறேன்? என்னன்னு சொல்லுங்க மச்சான். இங்க பாரு பூமிகா,
நான் நினைக்கிற மாதிரி இந்த விஷயம் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சு, அன்னைக்கு வாங்கிட்டு வந்தனே அதே மாதிரி இன்னைக்கும் உனக்கு முந்திரி அல்வா வாங்கிட்டு வரேன். இப்ப நான் சொல்றத அப்படியே சாமி கிட்ட வேண்டிக்கிறியா? சரி மச்சான், சொல்லுங்க. கடவுளே, என் மச்சான் ஃபியான்சி கிட்ட இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ண போறாரு, அது சக்சஸ் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கோ. எங்க நான் சொன்ன சொல்லு பார்க்கலாம். கடவுளே, என் மச்சான் பீங்க கிட்ட பர்பஸ் பண்ண போறாரு, அது சக்சஸ் ஆகணும். வெரி குட், சூப்பர். நீ இங்கிலீஷ் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டல, சூப்பரா கத்துப்ப. பூமிகா, இங்க பாரு, இதே மாதிரி இன்னைக்கு ஃபுல்லா நீ சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நான் நினைக்கிற காரியம் சக்சஸ் ஆகும். சொல்ற மச்சான். எங்க இன்னொரு தடவை நான் சொன்ன சொல்லு பார்க்கலாம். கடவுளே, என் மச்சான் பீங்க கிட்ட பர்பஸ் பண்ண போறாரு, அது சக்சஸ் ஆகணும். சூப்பர், நீ சூப்பரா இங்கிலீஷ் பேசுற. இங்க பாரு, இப்ப நீ சொன்னத அப்படியே சாமி கிட்ட சொல்லிடு என்ன. டாடா பாய். வேண்டிக்கோ வேண்டிக்கோ. கடவுளே, என் காதல் நிறைவேறணும்னு எனக்காக என் பொண்டாட்டியே வேண்டிக்கிறா. பர்பஸ் பண்ண போறாரு. சூப்பர் பொண்டாட்டி.